எங்க கிளம்பிட்ட? வழக்கம் போல இன்டர்வியூக்கு தான். டிவில உன் ராசி பலனுக்கு என்ன சொல்றான்னு கேட்டு அதுபடி நடந்துக்க. ராசி அன்பர்களே, அது ஏன் ராசி தான்டா. இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த இடத்துல சனி சஞ்சாரம் செய்யறதால வெளியில் செல்வதை தவிர்ப்பது நல்லது. என்ன பண்ண போறாரோ அப்படி ஐயனாரே குலதெய்வமே உன் பிள்ளைய கூடயே இருக்கு அப்பா துப்ப. இங்க பாஜகவினுடைய கணக்கு என்ன, கூட்டல் கழித்தல்? ஏன்னா அதிமுக தெளிவா ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க, 6 மாசம் கழிச்சு பாத்துக்கலாம்னு. இந்த பக்கம் நாங்க தெளிவா இருக்கோம், எங்களுக்கு இனிமே கூட்டல் பெருக்கல் வகுத்தல் கிடையாதுன்னு முதல்வரும் சொல்லிட்டாங்க. இங்க பாஜக என்ன பண்ண? குறும்படத்தை இப்ப நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்க. நாடு எதை பத்தி பேசிக்கிட்டு சரி சரியா? இன்னைக்கு நிச்சயம் அம்பிட்டு பயணம் நம்மள அடிக்காம போமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சிக்குவனா யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா? ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு அங்கீகரிக்கப்பட்ட எதிர்க்கட்சி. ரைட். எங்க கட்சியா அவங்க கட்சியா? ஏன் சார் பயப்படுறீங்க? திமுகவுக்கு அடுத்த பெரிய கட்சி என்று இன்றைய நிலையிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அண்ணாமலை சொல்லுவாரா? யார் சொன்னாலும் உண்மையைத்தான் நம்ம பேச முடியும். அண்ணாமலை சொல்லிருக்காரு, பல இடங்கள்ல சொல்லிருக்காரு. அண்ணன் இவன் வேண்டாம்னு. எதுக்கு? இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். இவனை உள்ள நுழைய விட்ட நம்ம பல பேரை இழக்க வேண்டியிருக்கு, ஜாக்கிரதை. தமிழகத்தில் பலம் வாய்ந்த கட்சிகள் 2 என்று சொன்னால் திமுக, அண்ணா திமுக. அண்ணாமலை பல கூட்டங்களில் சொல்லியிருக்கார். உண்மையை சொல்வதிலே எங்களுக்கு எந்த, நான் கட்சி கிடையாது, இருந்தாலும் கூட அண்ணாமலையை நான் நேசிக்குவதற்கு காரணம் அவர் உண்மையை பேசுறார். பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை, கருமை, ஏர்மை. நீ ஒரு அண்ட புழுக, இவன் ஒரு ஆகாச புழுக, எனக்கு தெரியும்டா. மாத்தி மாத்தி புழுவாதீங்க. அந்த அளவுல ஒரு பெரிய கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இருக்கிறது. பாராளுமன்ற தேர்தல் வருகின்ற பொழுது பாரதிய ஜனதா கட்சி தான் தலைமை, தேசிய ஜனநாயக கூட்டணி. இதெல்லாம் வேற வேற ஆளுகிட்ட வச்சுக்கங்கடா. சட்டமன்ற தேர்தல் வருகின்ற போது பார்த்து கொள்ளலாம் என்றுதான் அன்றைக்கு அண்ணாமலை அவர்கள் சொன்னது. இவனுக்கு ஒரு ஃபீல் பாருங்க. அதே நேரத்தில் 2026 பாஜக கூட்டணி தலைமையில், பாஜக தலைமையில் கூட்டணி ஆட்சி. இதையும் பல இடங்கள்ல அண்ணாமலை சொல்லிட்டு தானே வராரு. தேடிட்டு இருக்கேன். அப்ப அதனோட பொருள் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? ஒண்ணும் இல்ல. அண்ணாமலை மிக தெளிவாக நான் மேனேஜர் இல்லைன்னு சொல்லிட்டார். அதுக்கு பதில், இதுக்கு மேல பதில் சொல்ல முடியாது. நான் கட்சி வளர்ப்பதற்காக வந்திருக்கிறேன். நீ ஒரு சிங்கம். இந்த எலி சாதாரண சிங்கம் இல்ல, இது ஒரு சேவிங் சிங்கம். சேவிங் பண்ண சிங்கமா? சிங்கத்துக்கு சேவிங் பண்ணா அசிங்கமானடா இருக்கும். ரைமிங் எல்லாம் நல்லா இருக்கு, மீனிங் மிஸ் ஆகுடா. இங்கே தேசிய கட்சி, பாரதிய ஜனதா கட்சி வளர்ப்பதற்காக என்னுடைய வேலைகளை எல்லாம் விட்டு இதை நாட்டம் கொண்டு வந்திருக்கிறேன். ஒரு சோழிய உருப்படியா சொல்றா. பல ஊர்ல போய் ஆடு மாடு திருடி முடிச்சு வைத்தனம் பண்றீங்களே, அதுக்கு உங்க ஊர்ல பேரு பல சோழி. நம்ம 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டோம்னா பாக்குறவங்க கண்ணுக்கு யார் நல்லவன் யார் கெட்டவனு தெரியாது. ஏன்னா பணமரத்துக்கு கீழே இருந்து பாலை குடிச்சாலும் அத கல்லுன்னு சொல்லுவாங்க. இது என்னால் சாதிக்க முடியவில்லை என்று சொன்னால் நான் அரசியல் விட்டு ஒதுங்குவேன். இப்படித்தான் அண்ணாமலை சொல்லிருக்காரு. அப்பாடா, இன்னைக்கு தாண்டா நல்ல செய்தியா சொல்லியிருக்க. அப்படின்னா இந்த கட்சி வளர்ப்பதற்காக 234 தொகுதியிலும் பாஜக வெற்றி பெறும் என்று சொன்னால் மட்டுமே தான் அந்த பாஜக தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகம். அந்த புத்திசாலி உங்ககிட்ட அப்படி சொல்லிட்டான், டூ புட்டான் பாத்தியா? சரி, அது விடு. நீங்க அதுக்கு இன்னும் நிறைய நாள் இருக்கு, நிறைய சம்பவங்கள் இருக்கு. முழுக்க முழுக்க ஒரு ஊழலற்ற, லஞ்சலாவண்யமற்ற ஒரு ஆட்சியை தருவேன் என்று அண்ணா ஹசாரேவுடைய வார்த்தைகளுக்கு அவர் பின்னாலே சென்று உண்ணாவிரத்தில் நானும் பங்கேற்றேன். இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. சார், நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. சாரி ரகுவரன், சாரி தம்பி. தனி கட்சியாக தொடங்கி இன்றைக்கு
படுபாதாள வீழ்ச்சியிலே போயிருக்கிறார். ரைட், நம்ம அப்படியே தமிழ்நாட்டுக்கு வந்து ஆனால் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி சூழ்நிலை எல்லா இடங்களிலும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத, நேரத்தை கடத்தாத, நல்ல விவரமா பேச இல்லாம இருக்காது. ஒரு ஒரு எடுத்துக்காட்டு நான் எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, இப்படி நடப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது தான் எடுத்துக்காட்டு. அவ்வளவு நல்லவனாடானே முடியுமாடா உன்னால? இப்போ ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சை கேட்கின்ற பொழுது நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள், உங்களை விழுங்குவதற்காக தயாராக இருக்கிறார். உங்க கணக்கு வேற ஒருத்தர் எழுதுறாங்க. அந்த வேற ஒருத்தர் தான் யாரு? இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. 2.5 ஆண்டுகள் என்று வாக்குறுதி கொடுத்து தான் அங்கே வந்தார்கள். வரவில்லை, கொடுக்கவில்லை என்கின்ற பொழுது கேட்டதற்கு பாஜகவை உதறி தள்ளி அவர்கள் சென்றார்கள். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அங்கே வெற்றி பெற்றது. எந்த கட்சியும் பாரதிய ஜனதா கட்சி கழுத்தை பிடித்து வெளியே தள்ளவில்லை. வேண்டாம், கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத. இது நிலைக்காது. கீழே விழுந்தேன்னா பல்லு பகடலாம். எடப்பாடி உட்பட சிறுபான்மையினர் ஓட்டு என்று எடப்பாடி சொன்னாலும் கூட நீங்கள் இந்த கூட்டணி விட்டு வெளியேற வேண்டும் என்று எந்த நாளிலுமே அமித்ஷா உட்பட, அமித்ஷா கதவு திறந்திருக்கிறது என்று தான் சொன்னார். 24 மணி நேரம் கதவு திறந்திருக்கிறது என்று சொன்னார். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அப்படியே கொஞ்சம் பொருத்தி பார்ப்போம். உங்க கணக்கு எழுதுறது பாஜக அப்படின்ற பாஜகன்ற வார்த்தையை பயன்படுத்தல, கணக்கு எழுதுறதுன்னு சொல்றாங்க. அப்படியே கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி பார்த்தா ஓபிஎஸ் அவர்கள் அமித்ஷா சந்திச்சுட்டு வராரு. ஒரு ஆக்டிங், இவங்க டபுள் ஆக்டிங். தமிழ்நாட்டில் கூட்டணியை முடிவு செய்வது அமித்ஷா. அவர் சொல்றாரு டிடிவி தினகரன் நான் ஒத்துக்கிறேன் போறேன். அப்போ இன்னைக்கு இப்படி பொருத்தி பார்த்தா கரெக்டா தானே இருக்கு. சிலர் குழம்பிய குட்டையில மீன் பிடிக்கின்ற பழக்கம் உள்ளவர்கள் அதை குழப்பி விடுவதற்கு பார்க்கிறார்கள். நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். சில பேர் பதில் தெரியாமலே பயந்து ஓடி இருக்காங்க. குழம்பிய குட்டையில மீன் பிடிக்கின்ற பழக்கம் உள்ளவர்கள் அதை குழப்பி விடுவதற்கு பார்க்கிறார்கள். இந்த வார்த்தையை மாப்பிள்ளை கேட்டிருந்தா காது ஜவ்வு பிய்யிற அளவுக்கு காப்பியிருப்பான். என் மாப்பிள்ளையோட ரேஞ்ச் தெரியாம பேசிட்டு இருக்கேன். இன்னும் சிறப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இதேதுல்லா அவர்கள் சொன்னதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். ஒரு நல்ல முதல்வர், நல்ல எதிர்க்கட்சி தலைவர். கட்சி மாறிட்டல, இருக்கிற கட்சியிலேயாவது நிரந்தரமா இருக்கணுமே. அதான் ஏய், அரசியல்வாதி புத்திய காமிச்சிட்டல. தோல்வி என்பது அரசியலிலே உண்டு. நானும் எடப்பாடி அவர்களை ஒரு ஒரு மேடைகளிலுமே விமர்சித்துத்தான் பேசியிருக்கிறேன். ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்ட, உருப்படவே மாட்ட. ஆனால் இன்றைக்கு மிக தெளிவாக 6 மாதங்களிலே என்னுடைய நிலையை நான் தெரிவிப்பேன். கூட்டணி இல்லை என்று அவர் எந்த காலத்திலும் இப்பொழுது சொல்லவில்லை. இந்த நாய் நாட்டுல இருந்தா என்ன, எரிஞ்ச என்ன? பாத்தீங்களா, ஒத்த எலும்பு வச்சு நெளியறத ஒடிஞ்சிரும்டா. ஆனாலும் உனக்கு திமிருதான். தேர்தலுக்கு அதான் அந்த 6 மாதத்துக்கு அப்புறம் தேர்தல் வந்துட போகுது. 4 மாசம். ஆமா, அதனால்தான் 6 மாசம் போதுமானது தேர்தல் வைக்கப்பட்டிருக்கும். இப்போ நம்ம கையில என்ன உடையது விளம்பேன், கைக்குள்ள என்ன இருக்குங்கிறது வெளியே தெரியக்கூடாது. ரைட். அந்த அளவுக்கு ரகசியமாக என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். 10,000 கோடி போனாலும், டாஸ்மாக்ல 10 ரூபாய்க்கு 10 பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கினாலும், நல்ல அப்பா, நல்ல முதலமைச்சர், அன்பிற்குரியவர், மக்களை வாழ வைத்து கூடி என்று சொல்லக்கூடிய அவனை சொல்லி நிறுத்துங்களா. அவன் நிறுத்துறான், லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை, பைத்தியக்காரப்ப எதுக்குறா வரீங்களா? இதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. பட் சில தரவுகளை சொல்றாரு, சமீபத்திய தேர்தலை சொல்றாரு 8-9% வாக்கு. அப்ப கூட அவங்க அதிமுக கூட்டணி விட குறைவு தான். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன் நானு. ஆனால் அதிமுக மிகவும் சரிந்திருக்கிறது என்பதையும் அவர் குறிப்பிட்டார். ரைட். அதையும் நம்ம கவனிக்கணும். நான் எத்தனை பேருக்கு தண்ணி காட்டியிருக்கேன், எனக்கு இவன் தண்ணி காட்டுறானா? பேருக்கிட்ட அதனால மிகப்பெரிய கட்சியாக, ஆண்ட கட்சியாக, ஜெயலலிதா அம்மையாரும் எம்ஜிஆர் போன்ற ஆளுமை வளர்த்த கட்சியாக இருந்த அந்த கட்சி இவ்வளவு சரிந்திருக்கிறது. கால் ஊன்ற முடியாத பாஜக கூட்டணி உங்களுக்கு ஈடாக வளர்ந்திருக்கிறது என்பதை அவர் சுட்டி காமிச்சிருக்கிறார். எப்படி எல்லாம் சமாளிக்க வேண்டியதா இருக்குடா. அந்த ஆளு சொல்றது உண்மையா? ஆக ஊழலை இவர்கள் எப்படி சுத்தம் செய்கிறார்கள் என்பதை பாருங்கள். பாஜகவா இவர்களா என்பது மக்கள் தெரிந்து கொள்ளட்டும். நான் தமிழகத்தை பத்தி மட்டும்தான் பேசுறேன். குஜராத்தை பேசினாரு. யாரோ ஒருத்தன் குடிச்சிட்டு குஜராத்ல
இடிச்சிட்டானா. எப்பா என்னப்பா இவன் வெறி நாய் கடிச்ச மாதிரி பேசுறான். டேய் அவுட் சைடு how many people waiting இவன் ஆஃப் பண்ணுப்பா. சோலி முடிச்சு மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.